எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நீங்களும் சும்மா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். நாங்களும் சும்மா இருக்கிறோம். இன்றைக்கு என்ன காணொலியில் பார்க்க போகிறீங்க? இன்றைக்கு ஆடி அமாவாசை. ஐரோப்பிய நாடுகளில் இன்றைக்கு தான். நேற்று ஸ்ரீலங்கா நடந்தது, மற்றது செவ்வாய்க்கிழமை கனடாவில் முடிஞ்சுது. அப்போ ஏன் இந்த மாற்றம்னு சொன்னால், மாறி மாறி இப்படியே ஒவ்வொரு நாடுகளையும் வேண்டாம் அந்த சூரிய இடம் இருக்குது தானே, அது என்ன காலத்துக்கு பிறகு வந்தபடியாக. அப்போ நேற்று மட்டும் 8:30 மட்டும் ஐரோப்பா நாடுகளில் இருந்ததாம். அப்போ அதால் தான் அப்படி ஆடி அமாவாசை தினம் அனுஷ்டிக்க இல்லை. அப்படி செய்தால் கூடாதாம். அப்போ அது தர்ப்பணம் செய்கிறது, பேர்க்கடன்கள் தீர்க்கிற அந்த விரத முறை தானே, அந்த முறைகள் செய்யக்கூடாதாம் சூரிய கிரணம் இருக்கேக்க. இப்போ சூரிய கிரணம் 8:30 மட்டும் நின்றால் விரதம் பிடிக்கக்கூடாது தானே. அதால் தான் அது எங்களோட நாடுகளில் இன்றைக்கு தான். இத்தாலியில் உள்ளிட்ட எல்லா நாடுகளும் ஐரோப்பா நாடுகளில் எல்லா இது இன்றைக்கு தான் ஆடி அமாவாசை. அப்போ சில பேருக்கு குழப்பம்தான். இன்னும் ஸ்ரீலங்காவில் நேற்று 2 இந்த நாள் 2 குழப்பத்துக்கு தீர்வுகள் இருக்குது, யூடியூப்பில் இருக்குது, தேடி பார்த்தால் அதில் வரும் எல்லாம் என்ன மாதிரின்னு சொல்லி. மற்ற இல்லாட்டி கோயில்களில் சொல்லிவிட்டோம். இந்த பாக்கிய பஞ்சாங்கம், திருக்கடுத பஞ்சாங்கம், இந்த பஞ்சாங்கங்கள்ன்ற குழப்பந்தான். அப்போ நாங்கள் இன்றைக்கு ஆடி அமாவாசை தினத்தண்டு என்ன சமையலண்டு பார்ப்போம். இன்றைக்கு எனக்கு அப்பா இல்லை, இவருக்கும் அப்பா இல்லை. ஆனால் நாங்கள் பிடிக்கக்கூடாதான், கல்யாணம் செய்தாக்கள் 2 மனுஷன் இருக்கிறாக்கள் பிடிக்கக்கூடாதாம். ஆனால் நாங்கள் இவர் விரதம் பண்ணபடியே நாங்கள் வடிவாக குளிக்கிளி சமைச்சு எங்களுடைய அப்பாவுக்கு தான் படைக்கிறேன். நான் வெற்றி அப்பாண்ட ஃபோட்டோ இல்லை. அப்போ எல்லோரும் நினச்சிட்டு எங்களுடைய அப்பாவுக்கு படைக்கிறேன் நான். அப்போ அந்த காணொலி தான் இன்றைக்கு இங்கே பார்க்க போகிறீங்க. இன்றைக்கு இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், கீரை. இந்த கீரையெல்லாம் கிரைண்டரில் அடித்து போட்டேன். அப்போ டக்கண்டு வேகுந்தானே. இப்போ அதுக்கு 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுட்டு தண்ணியை ஊற்றி அடிய ஒவ்வொண்டா எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு வர நேரம் போயிடும். ஒவ்வொண்டா அடுப்பில் வச்சுட்டு செட் பண்ணினோம்னா ஓகே இருக்கும், நேரம் குறைவாக இருக்கும். அப்போ இதையும் வச்சுட்டு மிச்சம் பருப்பு வைக்கிற இதை சிறிது நேரம் கழித்து பார்ப்போம். இப்போ பாவக்காய் குழம்பு வைக்கிறதுக்காண்டி 2 செத்தல் எடுத்து தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு வதக்கப்போம். இப்படி வச்சிங்கன்னா பாவக்காய் செக்காகும். ஆண்டை பச்சை பாவக்காய் தான் எடுத்துருக்கேன், செக்கவே மாட்டேன். இந்த வெங்காயம் கூட போட பச்சையிலே வரா நல்லா இருக்கும். அதுக்கு மாதிரி வெங்காயம் மதம் கட்டும். இஞ்சால கீரை வச்சுட்டு அவிஞ்சோன்ட்டு இஞ்சால பருப்பு வச்சுருக்கேன். இப்படி டக்குன்னு செய்தால் தான் சமையல் முடிக்கலாம். இவர் இந்த வீட்டில் எல்லாம் வெட்டி தந்துட்டு தான் போனவர் இரவே 2 கோயிலுக்கு போட்டால் சமைக்கிறதுக்காண்டி. அப்போ இப்போ வருவார். அப்போது 6:30 போட்டேன். இப்போ நான் தான் ரெடி பண்ணி கொண்டுருக்குறேன். கேரம் நம்மளை கொஞ்சம் தும்முதலில் உண்டை கரைப்பு அதங்கட்ட வெங்காயம் வதங்கினா அப்புறம் வெங்காயம் வதங்கிட்டு நாங்கள் பெருஞ்சீரத்தை போடுவோம். போட்டு அதுக்கு இப்படி செய்து பாருங்கோ, நல்லா இருக்கும். அடுப்பை குறைக்கும். அப்புறம் என்ன கருவேப்பிலையை கழுவி எல்லாம் நான் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். கழுவி வைக்கிறேன் ஏண்டா உடனே கழுவுறதுக்காண்டி. கழுவி போட்டாச்சு. அது கழுதா போயிடுமா, அது கழுவி போட்டு எல்லாம் காய வச்சு வைக்கணும். காய வச்சுட்டு அப்போ நான் ஊற்றி போட்டு வச்சு இப்போ வெங்காயம் வதங்கிட்டு கொஞ்சம் உள்ளியும் சேர்ப்போம். அவக்காய் புளி
புளியெல்லாம் கிரைண்டரில் அடித்தது. ஓகே, அதோட பக்காக்கி வெந்தயம் போனால் நல்லா இருக்கும். கொஞ்சம் வெந்தயம் இதோட கழுவி வச்ச பாவக்காய் சேர்ப்போம். நான் ஓரளவு கட்டையாக வெட்டினா இவர் கொஞ்சம் பெருசாக வெட்டிட்டேன். பரவாயில்ல இருக்கட்டும். கொஞ்ச நேரம் ஒன்று விழுந்துட்டு கழுவிட்டு தான் போவோம். சரி, இப்போ இனி உப்பை சேர்த்துட்டு உப்பை சேர்த்துட்டு இந்த அது ஒரு தேங்காய் எண்ணெய் அதில் வந்து ஒரு உருண்டை பருப்பை போட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் பார்த்தாங்க விடுவோம். அதுக்கு நாங்கள் மூடியை போட்டு வைப்போம். ஓகே, நேரமாக தான் கட்டும். கீரை அரைஞ்சிட்டு கீரைக்கும் உப்பியை சேர்ப்போம். இதில் பருப்பும் அஞ்சில் நூறு இடம் கிள்ளிக்கணும். கிள்ளிட்டு சிறிது நேரம் கழித்து பார்ப்போம். பருப்பு குறைச்சி விடுவோம் அடுப்பை. பருப்பை வெஞ்சிட்டுது. இப்போ பார்த்திங்கன்னா பாவக்காய் நல்லா வதங்கிட்டு அதை உப்பு சேர்த்துனான் தானே. இப்போ பழப்புளி தேவையான பழப்புளி விட்டால் பாவக்காய் புளி விடுவோம். புளிச்சா தான் நல்லா இருக்கும். இனி கொஞ்சம் தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி அவிய வைக்குவோம். இந்த தண்ணியில் அவியட்டும். சரி, இப்போ டக்குன்னு முடியும் சமையல். கீரை வெஞ்சிட்டு கீரை கொஞ்சம் தேங்காய் போடணும். இந்த பருப்பை வெஞ்சிட்டுது உள்ளி போட்டுட்டு சீரக மிளகு சிறிது நேரம் கழித்து பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் வியாபாரையில் நான் கத்தரிக்காய் சுட்டு கொண்டுருக்கேன். பாருங்க, கத்தரிக்காய் இது கொஞ்சம் பயிரம். இப்போ அங்கே வச்சேன்னா கத்தரிக்காய் சண்டை பாட்டு சுடும். சாம்பார் போடுவோம். மிரக்கறி வந்துட்டு விட்டால் சரி. இது மிரக்கறியில் நாங்கள் மெச்சம் இது கடையே இல்லை. அப்போ வைக்கலாம் விரதத்துக்கு. அது சுடட்டும். நெஞ்சால் மற்ற வேலையை பார்ப்பேன். தேங்காய் திருவி கீரைக்கு போடுவோம். ஓகே, அப்புறம் சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க கீரை என்ன ஆடுறதுல நிற்கிறது பார்ப்போம். இதுக்கெல்லாம் போட்டுட்டேன். பச்சை மிளகாய் உள்ளியெல்லாம் போட்டால் உப்பு போட வேண்டித்தான் உப்பு போடணும். பார்த்தீங்க கிரைண்டரில் அடித்த வழியாக மசிக்க தேவை. இப்போ கொஞ்சம் தேங்காய் போட்டு மசிக்க. இது டீவுரிச்சி கீரை தான், உடன் கீரை மாதிரி இருக்குது. இப்படி நீங்கள் தேங்காய் போட்டு மசிச்சோம். அன்றைக்கு எங்களோட அப்பான தோசத்துக்கு ஆக்கள் வந்து சாப்பிட்டது தானே சொல்லிக்கணும். உடன் கீரை மாதிரி இருக்குண்டு நல்லா இருக்குமே. இப்போ அரைக்கரண்டி உப்பு சேர்ப்போம். அங்கெல்லாம் காத்தோட்டிக்காய் எல்லாம் பொறிக்கிறது மரக்கறி வெட்டின பாவங்களை தீக்கிறதுக்குன்னு சொல்லி ஆனால் இஞ்சி எங்கே காத்தோட்டிக்காய் வராது. சில நாடுகளில் வரும், இஞ்சி வராது. சரி, ஓகே, கொதிச்சா கீரைன்ற அளவு சரி. இது பார்த்தீங்க எப்படி மசிச்ச மாதிரி வந்துட்டு இந்த கிழங்கில் அடித்த தண்ணி.
கொஞ்சம் நேரம் வெங்காயம் போட்டது தானே கொஞ்சம் நிற்கட்டும். இஞ்சால பாவக்காய் சூப்பராக அஞ்சரைக்கு இளநியும் விடலாம் நீங்கள். நான் இப்போ கொஞ்சம் இளநி விட்டேன். நான் என் ஒரு தேங்காய் அடிச்சுத்தான் நான் சமைக்கிறேன். விரதம் தானே. அப்போ நான் டிபிரிக்கி உள்ள வச்சதை எடுக்கப்பா. அப்போ கொஞ்சம் பாவக்காய் அவிஞ்சி வந்துட்டு கொஞ்சம் அவிஞ்சி விரட்டு. அப்போ இந்த கட்டத்தில் நாங்கள் தூளையும் சேர்த்து விடுவோம். லைட்டாக தான். ஓகே, இப்போ கொஞ்சம் தூள் மவிஞ்சு இந்த மணம் மாற இது வத்த கணக்காக இருக்கு. கொஞ்சம் அவிய கிடக்கு தானே, அவியட்டும். அதுக்கிடையில் நான் அங்காலும் மரவள்ளிக்கிழங்கு சரிக்காக நிலவில் பார்க்கணும். பருப்பை மாற்றி வச்சுட்டு வைக்க பார்ப்போம். இப்போ உங்களோட பாவக்காயை பார்ப்போம். பாவக்காய் எல்லாம் பிரண்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்துருக்கண்டு. இதுக்கு ரைட்டாஞ்சு கொஞ்சம் தேங்காய் பால் ஒழிஞ்சி விட்டேன்னா நல்லா இருக்கு. வந்துட்டு கொஞ்சம் விட்டுருக்கு. இல்லைன்னா நான் சும்மா தான் காய்ச்சிடும் சமைப்பேன். இப்போ இன்றைக்கு கொஞ்சம் விரதம் பண்ணுறோடைய கொஞ்சம் பாவட்டு கைக்காதன். சரி, சிறிது நேரம் கழித்து ரெடியாகிடும். ரெடியான பைத்தங்காய் அவிய விட்டுருக்கு. அவிச்சு போட்டு டக்குன்னு வதக்கி காய்ச்சினா டக்குன்னு சமைச்சிடலாம் பண்ணுறதுக்காண்டி அவிய விட்டுருக்கு. அங்கால கத்தரிக்காய் இருக்கா பார்க்கணும். வியாபாரியில் சுட்டு கொண்டிருக்குது. சம்பல் போட போகிறோம். அது அப்பாவுக்கு நல்லா பிடிக்கும் வந்துட்டு. அப்போ சம்பல் போடுறதுக்காக தான் வச்சிருக்கு. சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா பருப்புக்கும் கீரைக்கு கிழங்கு பூசணிக்காய்க்கெல்லாம் ஒரு ஏரியா வதக்கியாச்சு. இஞ்சால பைத்தங்காய்க்கு ஃப்ரெண்டாக வதக்கினான். எதுக்கு வதங்காய் பெருசாக அதுக்காண்டி வதக்கியாச்சு. இஞ்சால நான் இந்த மிளகாய் எல்லாம் முதல்ல இப்போ வதக்கினான். வதக்கி போட்டு நீ அவே அந்தந்த கடையில் சும்மா முறிச்சி போட வேண்டியதான். நீ எடுத்துக்குவோம். இஞ்சால பைத்தங்காய் வதக்கி கொண்டிருக்கு. இஞ்சால பைத்தங்காய் அவிய விட்டானല്ലോ. அவிஞ்ச பைத்தங்காய் தூக்கி இஞ்சால போடுவோம். அவிச்சு போட்டு இந்த பைத்தங்காய் ஆண்டபடியாக டக்குன்னு வதங்க. மற்ற இந்த போஞ்சி அப்படி இருந்தால் கொஞ்சம் பாட்டி தான் எடுக்கும். ரொம்ப வாட்டும். நான் இப்படியே போட்டு வாட்டப்போம். டக்கண்டு அவிச்சு போட்டு இப்படி இருந்தீங்கன்னா டக்கண்டு வதங்கிடுமே. அதுக்கண்டு இது முழுவதுமே அதுக்க போட்டுட்டு சிறிது நேரம் கழித்து பார்ப்போம். உங்களோட பைத்தங்காய் கறியும் வதங்கிட்டாங்க. கிழங்கு பூசணிக்காய் வச்சாச்சு. இஞ்சால குக்காய்க்கு தண்ணி வச்சுருக்குது. சர்க்கரை பொங்கல் பொங்கல் இந்த மாதிரி வந்துட்டு அது குறைக்க பைத்தங்காய் வதங்கிட்டு நாங்கள் பேஸ்டையும் போட்டு பழப்புளையும் போடுறானே கொஞ்சம் கலருக்கும் கொஞ்சம் தடிக்கிறதுக்காண்டியும் திக்காக வர்றதுக்காக பேஸ்டையும் போட்டுட்டு இங்கே பைத்தங்காய் அவிச்ச தண்ணி இருக்குத்தானே அவிச்ச தண்ணி அதையும் விட்டு தூளையும் போட்டு தேவையான துறவு போடலாம். நான் ஒரு 3 கரண்டி போடும். 3 கரண்டி எனக்கு போட்ட உரை. ஓகே, கேட்க முதல்ல உப்பு போட்டால் தானே அவிக்க. இப்போ இந்த தண்ணியை விட்டு மிச்ச தண்ணியை இப்படியெல்லாம் வதக்க போட்டாச்சு. இனி அப்படியே கிடந்து அவிக்கட்டு. இன்னும் கொஞ்சம் அவிஞ்சதான் கொஞ்சம் இந்த தூள் மணங்கள் எல்லாம் போயிட்டு ஜல அரிசியை போடைக்கணும். பைத்தங்காய் கறி ரெடி ஆயிட்டு. அப்போ எல்லாம் ஓகே. இப்போ அந்த பேஸ்ட்டு போட்டால் தானே கொஞ்சமாக பழப்புளியும் சேர்ப்பேன். எனக்கு சேர்க்க தேவை புளிக்கும்.
பழப்பில் சேர்த்தா தான் அந்த கறி நல்லா இருக்கும். அது பேஸ்ட்டும் சேர்க்கத்தான் வேணும், கொஞ்சம் கடிப்பாக இருக்கும். இங்கே பார்த்தீங்க திக்காயிட்டு. இது தேங்காய் ஓகே ரெடி. கொஞ்சம் தேங்காய் பால் சுட்டு விடலாம். விடாம விட்றேன்டா விடலாம், இல்லாட்டி சுட்டு விடலாம். நான்டே கொஞ்சம் விடப்போம். ஜல புக்கை ரெடி ஆகிடுது. வெங்காயம் மரவள்ளிக்கிழங்கு ரெடி ஆகிடுது. உங்களுக்கு தேங்காய் பால் புளிஞ்சு வந்து இதுக்கும் விட்டுட்டு புக்கைக்கும் ரெடி பண்ணணும். சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போம். இப்போ நான் பைத்தங்காய் பார்ப்பேன். பைத்தங்காய் நல்ல இதாக ரெடி ஆகிட்டுது. ஒரு துளி தான் சுடுதண்ணி விட்டு புளிஞ்ச பாலில் கொஞ்சம் காணும் எனக்கு தேவையில்லை. பிழண்டு வந்துட்டு பார்த்தீங்களா எப்படி வந்துட்டு கறியண்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே காணுமினி கொஞ்சம் இந்த கயர் தண்ணி தேங்காய் எடுத்து கொஞ்சம் தேய்ச்சி சுடு தண்ணியில் விட்டு புளிஞ்சேன். ஓகே சூப்பராக குழம்பு ரெடி ஆகிட்டுது. கொஞ்சம் கொதிக்க விட்டுருக்கோம். மேலே வலிக்கலாம் ரெடி ஆகிட்டு இஞ்சால் வந்தால் குக்கர் ரெடி ஆகிட்டு குக்கை ஒழுங்காக செய்யணும். சிறிது நேரம் கழித்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயா ஃப்ரையில் வச்சு கத்தரிக்காய் பார்த்தீங்களோ எப்படி இனி தோல் இடித்து தண்டவணியாக பார்த்தீங்க. அடுப்புக்கும் இது க்ளீன் பண்ண தேவையில்லை. இது இடக்கண்ணம் பேப்பர் எடுத்து அறிய அடுப்பில் வச்சு விடாமல் தண்ணியெல்லாம் ஊற்றி தண்டும். இது நல்ல சுகமான வேலை. இது க்ளீன் பண்ணி சாம்பார் போடணும். தக்காளி பழம் சம்பல் போடணும். எல்லாம் உறுதி கடத்து வந்துட்டு இனி சோறம் போட்டுவிட்டு வடையும் சுழியாக பார்ப்போம். அப்புறம் உடச்சரி ரெடி ஆயிடும். இப்போ பார்த்திங்கன்னா பொரியல் வகைகள் நடந்து கொண்டிருக்கு. வாழைக்காய் பொரியல், வடை போட போகிறோம். எண்ணெய் வச்சுட்டேன். அடுத்தது பாவக்காய் பொரியல். இந்த வாழைக்காய் பொரியல் இதெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ ரெடியாகும். எண்ணெயும் கொதிக்கட்டும். நேரம் கழிச்சு பார்ப்போம். இப்போ சமையல் இறுதி கட்டத்துக்கு வந்துட்டு பாயாசம் வடையும் தான் நிற்கிது. சோறு மவிஞ்சிட்டுது வடிக்க வேணும். பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நல்ல பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. என்கிட்ட கொஞ்சம் குடிக்காயினா கொஞ்சமாக காய்ச்சிக்கிடும். பூனை முறை காய்ச்சி இழுபட்டோம். அப்போ இங்கே வடை ரெடி ஆகிடுச்சு. இனி மேசைக்கு போய் பார்ப்போம். இப்போ நான் எங்களோட அப்பாக்காண்டியும் எங்களோட மாமாக்காண்டியும் வெற்றி அப்பாவுக்கு ஆண்டி எல்லாருக்காண்டியும் தானே எல்லா முன்னோர்களை நினச்சி நான் இன்றைக்கு ஆடிய மாசை படைக்க போகிறேன். அதனால் அப்பான்ற படம் மட்டும்தான் கிடக்குது. அப்பா அதில் படைச்சால் எல்லோரும் வந்து சாப்பிடுறேன். சாப்பிடணுமே எல்லோரும் சாப்பிடணும். எல்லோரும் கூட்டி கொண்டு வந்து அப்பா சாப்பிட வைக்கட்டுமே, சொந்தக்காரன் எல்லோரும். அப்போ நான் படைச்சது அப்பாவுக்கு விருப்பமானது தான் சமைச்சேன். மற்றாக்கள் என்ன விருப்பம் எனக்கு தெரியாது. இவ்வளோ விருப்பம் நினைக்கிறேன்னு மிரக்கறிகள் எல்லாம் வந்திருக்கு தானே. இந்த பைத்தங்காய் பிரட்டல் வச்சுருக்கு. கத்தரிக்காய் சுட்டு ஒரு சம்பல். அப்பாவுக்கு விரட்ட விருப்பமானது. இது மரவள்ளிக்கிழங்கு பூசணிக்காயும் பருப்பு, மற்றது நல்ல பாயாசம் பொங்கல் வச்சுருக்கு. இது வாழைக்காய் பொரியல், பாவக்காய் பொரியல், அப்பளம் மிளகாய். இது வந்து பாவக்காய் பிரட்டல், கீரைக்கறி. இது அப்பாவுக்கு விருப்பம் தக்காளி பழ சம்பல். இது வடை, கூத்தரிசி சோறு. இதுதான் நான் அப்பாக்காண்டி சமைத்த சமையல். அப்போ நாங்கள் இனி இந்த பழமும் வச்சுருக்கு. இது நானும் வாழையில இல்லாதக்கான இருக்குது. அதெல்லாம் படைக்க போகிறோம். ஏன்னா இதுக்கு தான் நீ தேடி பிடிக்கணுமே. வாழையில அது பிரச்சனை இல்லை. வாழை ரே தானே. அப்பா அப்பாவுக்கு நான் படைக்க போகிறேன். படைக்கல பார்ப்போம். பிறகு சாமிக்கெல்லாம் நான் விளக்கு வச்சு சாப்பிடானையும் கொளுத்தி பூவெல்லாம் வச்சுட்டு கும்பிட்டுட்டு பெஞ்சால் அப்பாவுக்கும் சமையல் சாப்பாடெல்லாம் படைச்சிட்டேன். அப்போ வீடியோட நின்றுட்டு அது நான் சாம்பிராணி கொளுத்தினது. இப்போ சுற்றி காட்டிட்டு அதில் வைப்பேன். நெஞ்சால் தீபம் இங்கே சாமிக்கும் காட்டிட்டு
எல்லா சாமியும் காட்டிட்டு வந்து அப்பாவுக்கும் காட்டுவோம். 3 தரம் காட்டிட்டு காட்டி அது 100 எப்படி இருக்கட்டும். சாம்பிராணி போய் அவர் தானே காட்டணும். அவர் காட்டணும். சாமி காட்டிட்டு அப்புறம் அப்பா காட்டும். அப்பப்பா காட்டும். சைட்டானே வைங்கோ, கீழே வைங்கோ. அப்பப்பா கும்பிடுங்கோ. அப்பா எல்லோரும் கும்பிடுங்கோ. கும்பிட்டுட்டு எல்லாம் பூ வச்சு கும்பிடணும். நான் பூ வச்சு கும்பிட போகிறேன். இங்கே கீழே வைங்கோ, தெரியாது. இப்படிதான் கும்பிடுங்கோ. கொஞ்சம் இழுத்து விடுவோம். எல்லாத்தையும் மேடம் எல்லாம் கிடக்கு. யாரும் கும்பிடுங்க போய். அப்பப்பா கும்பிடு, பூ வச்சு கும்பிடு. 2 கையால் வைக்க வேணும். 2 கையா அப்பாப்பாவுக்கு வச்சு கும்பிடும். என்ன கும்பிட்ட நீங்கள்? அப்பம்மா அப்பம்மா அப்பம்மான்னு அப்பப்பா எங்கிருந்த ஆத்மா சாந்தி அடையணுமே. 2 அப்பாக்களும் 2 அப்பப்பா அம்மாப்பா எல்லாரும். ஓகே, இனி நாங்கள் இனித்து வரம் படிச்சுட்டு பார்ப்போம். சிறிது நேரம் கழிச்சு. இப்போ பூ வைக்கலையா தரஞ்சன் மூத்தவர். வையுங்க. நான் சொல்ல மறந்துட்டேன். நான் எல்லோரும் வச்சுட்டு நமக்கு பண்ணச்சு. சரி வச்சு கும்பிடுங்க அப்பப்பாவே. அப்பப்பா அங்கே இருந்தாலும் அப்படி ஆத்மா சாந்தி அடையணுமே. இல்லை அப்பப்பா அம்மாப்பா இல்லை டைமே. ஓமே கும்பிடுங்க வடிவா. அப்பப்பா வந்து சாப்பிடட்டும். சாப்பிட சொல்லுங்க அப்பப்பா. சாப்பிடுங்க. எல்லோரும் வந்து சாப்பிடட்டும். படைச்சிருக்கு எல்லாருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பாடு இன்றைய நாளில் வருவினம். என்ன எல்லோரையும் கூட்டிக்கொண்டு வருவினமா மேன்? அது தெரியாது. அப்படி தான் சொல்லி நம்ம என்ன அந்த நாள் எங்களுக்கு தெரியுமே. பின்ன இப்படி தான் சொல்கிறேன். அந்த நாளுகளில் இப்போ கூட்டிக்கொண்டு வருவினம் மாமன். சரி, நான் இது வரம் படிச்சுட்டு பார்ப்போம். நல்ல வெங்காயம் வந்துட்டு கஞ்சி நல்லா இருக்குது. இது நல்லா விராட்டி பேருந்து கவலையாக இருக்கு. ஓகே, அப்போ பார்க்கு இப்படி வச்சு இஞ்சாலையும் வச்சுடுவோம். மணியை கொண்டு வந்து வச்சுட்டேன். ஓகே, இனி நாங்கள் சிறிது நேரம் கழிச்சு காகத்துக்கு காகம் இல்லை புறாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிள்ளி வச்சுட்டு தண்ணி தெளிச்சிட்டு கோப்பை கூடைக்க பார்ப்போம். இப்போ தண்ணி கொஞ்சம் தெளிச்சிட்டு சாப்பாட்டுக்குள்ளே இனி சாப்பாடு கொஞ்சம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு புறாவுக்கு தான் நான் வச்சுட்டு சாப்பிட்றேன். நான் இப்படி தான் நடுவே செய்கிறேன். நான் அண்ணாக்கெல்லாம் இப்போ அந்த திட்டை ஓட்டி தண்டு சாமான் அரிசி மரக்கறியெல்லாம் கொடுத்து அந்த இது செய்கிற கடமை. நாங்கள் செய்யக்கூடாதாம் அப்படி திட்டை ஓட்டலாம். அப்போ நான் படைச்சி தண்டு செய்கிறேன். அப்போ அம்மா அங்கே இருக்கிறபடியாக எல்லாமே செய்து முடிச்சுட்டேன். செவ்வாய்க்கிழமை தானே எல்லாம் செய்துட்டேன். இப்போ நான் படைச்சேன். படைச்சி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி குழச்சிட்டு அப்பளத்தை மிளகாய் வடையிலையும் சொட்டு ஊற்றி விடும். குழச்சிட்டு பாயாசம் சுட்டு எல்லாம் வேண்டாச்சு. நீ கீழே கொண்ட வச்சுட்டு வரட்டுமே. நீ கொண்டு இங்கே பாருங்க புறாக்கு எல்லாம் போட்டாச்சு. நீ கொண்டு வச்சுட்டு வாங்க. இப்போ நாங்கள் படையலெல்லாம் படைச்சி எல்லாம் காகத்துக்கு
காகம் என்ன காகம் வராது தானே புறா தான். அப்போ புறாவுக்கு எல்லாம் வச்சுட்டு நடுவில் அப்படித்தான் செய்கிறோம் நாங்கள். இந்த மிச்ச சாப்பாடை எல்லாரும் சேர்ந்து ஒரு பொடி முதல் பங்கிட்டு சாப்பிடணும்னு நினைக்கிறேன். இது உரிமை சாப்பாடு எல்லா கறியும் மிக்ஸ் பண்ணி படையலில் சாப்பிடுவோம். எல்லாருக்கும் இது உரித்தானது. அப்போ எல்லாம் அப்பளம் பேந்தவைக்கு போட்டு கொடுப்போம். முதல்ல ஒரு பொடி சாப்பிட்டா அப்பளம் எல்லாம் குழச்சி வடையும் கொஞ்சம் குழச்சி ஏன்னா இது வச்சது இது ஸ்பெஷல். அப்பா பண்ணுற சாப்பாடுண்டு. அப்பா என்ன படைச்சது பின்னாதீங்க. சரி எல்லாருக்கும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கீரையும் குழைங்க. கீரையும் போட்டு அவரை கொடுங்க. அவர் முதல் பெரியா கொடுக்கலாமா சின்ன ஆள். ஓகே அதுக்கு நான் நீ பிளேட்டில் போட்டு கொடுப்பேன். இப்போ ஒவ்வொரு பிடிக்கண்டான்னு சாப்பிடுவோம். தெரிஞ்சன் ஒரு கையால் அப்படி நீங்கள் அதை சாப்பிடுவோம்னா அங்கே சாப்பிடுவோம். போட்டு சங்கீதா அப்படி நான் ஒரு பிடி சாப்பிட்றோம். இப்போ இருக்கு நல்லாக்கா பிரமாதமாக இருக்கும். உப்பெல்லாம் கணக்காக இருக்கா? எல்லாம் கணக்காக இருக்கும். அளவாக போட்டோடைய கத்தரிக்காய் சுட்ட சம்பளம் சாப்பிட்டு பாருங்க. கத்திரிக்காய் சரி அது பால்கறி மாதிரியே இருக்குது பார்க்க. என்ன அந்த மாதிரி இருக்கும். வடை எல்லாம் சூப்பராக இருக்கும். கோயில்லையும் இதே மாதிரி தான் எல்லாம் தரமான சமையல்லாம் 5 மிரக்கிற சாப்பாடு. நானும் போய் ஹெல்ப் பண்ணி போட்டு தான் வந்தேன். அப்போ நாங்கள் வீட்டை சமைச்சோம் போகலாம். ஆனால் நாங்கள் நடுக்கரம் வீட்டை சமைச்சோம் பழச்சி பழகிட்டோம். அப்போ அப்போ வீட்டை ஈரோடியா இங்கே சமைச்சு வச்சுட்டு அங்கே போய் சாப்பிட்றத உண்டு. வீட்டை சாப்பிட்றோம் அவ்வளோ தானே. வேறு ஒன்றும் இல்லை. அதுங்களுக்கு பழகிட்டோம் நடுக்கரம் வீட்டை மற்றபடி கிடையாது சாப்பிட்றாங்களா நாங்கள் சாப்பிடக்கூடாது. நாளைக்கு சாப்பிடுவோம் தானே. நாளைக்கு அங்கே சாப்பிடுவோம். நாளைக்கு ஆடிப்பூரம். வேறு என்ன இத்தனை இந்த காணொலி உண்டு. மீண்டும் இன்னொரு காணொலியோட சந்திப்போம். பாய்.